தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். பியாண்ட் ஹெட்லைன்ஸிற்கு வரவேற்கிறேன். பொருளாதாரத்துல இந்தியாவை பின்னுக்கு தள்ளனா என்னோட பேரு ஷபாஸ் ஷெரீப் கிடையாது. நம்ம எல்லாரும் இரவு பகலா உழைப்போம், எப்படியாச்சும் இந்தியாவை பின்னுக்கு தள்ளி பாகிஸ்தானை வல்லரசா மாத்துவோம் அப்படின்னு பாகிஸ்தான் பிரதமரோட வீடியோ ஒன்று வெளியாயிருக்கு. இந்த வீடியோவை நெட்டிசன்கள் எல்லாம் பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஈஸ்வர் சிங்ன்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவை தோற்கடிக்கும் கனவை மறந்துடுங்க, முதல்ல உங்க மக்கள் மீது கவனம் செலுத்துங்கன்னு பொழந்து கட்டியிருக்காரு. அதுக்கப்புறமா ப்ளூ கிரீன் பிளானட்ன்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாகிஸ்தான்ல வைஃபை வசதியை வலிமைப்படுத்துவதே பெரும் போராட்டமா இருக்கு, இதுல இந்தியாவை டெஃபிட் பண்ணணுமா, முதல்ல டெங்கு கடன் பிரச்சனையை தோற்கடிங்க என்று கொஞ்சம் கூட கருணை இல்லாம கலாய்ச்சிருக்காரு. ஒரு கணக்கு சொல்லட்டுமா சார்னு ஒருத்தர் போட்ட பதிவு தான் செம்ம மாசு. ஷபாஸ் ஷெரீப்புக்கு இப்ப வயசு 73. 85 வயசு வரைக்கும் அவர் ஆட்சியில இருப்பாருன்னு வச்சுக்கிட்டா கூட அவர் சொன்னது நடக்கணும்னா நீங்க 10 மடங்கு வேகமா வளரணும், இந்தியா 10 மடங்கு பின்னோக்கி நகரணும். இது ரெண்டுமே சாத்தியம் இல்ல. ஆக மொத்தம் கணக்கு பாடத்துல பாகிஸ்தான் ஃபெயில்னு சொல்லாம சொல்லிட்டாரு. இப்போ யதார்த்தத்துக்கு வருவோம். சீனாவுக்கு கழுதைகளை ஏற்றுமதி செய்யற பாகிஸ்தானும் உலகம் முழுவதும் உள்ள நாடுகளுக்கு வேக்சின் அதிவேக ரயில்களை ஏற்றுமதி செய்யற இந்தியாவோட போட்டி போடுவேன்னு சொல்றதும், இந்தியாவை பொருளாதாரத்துல பின்னுக்கு தள்ளுவேன் அப்படின்னு சொல்றதும் வெறும் பேச்சாதான் இருக்குமே தவிர நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. அது மட்டும் இல்ல, ஒரு நாடு வளர்ச்சி அடையணும்னா அங்க அமைதி நிலவுவது அவசியம். பாகிஸ்தான்லயோ அமைதின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஒரு பக்கம் இம்ரான் கானோட கைதுனால பஞ்சாப் மீதான கட்டுப்பாடு பஞ்சா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் மக்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. சந்தில சிந்து பாடுறது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா பாகிஸ்தானில் சிந்தில் சிந்து பாடிக்கிட்டு இருக்கு தாலிபான். கடைசியா பலுசிஸ்தான் மாகாணம் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டுல இல்லைன்னும் அவங்க தனி நாடு அறிவிச்சா அதை அங்கீகரிக்க ஐநா தயாரா இருக்குதுன்னு அந்த நாட்டோட நாடாளுமன்றத்திலே எம்பி மௌலானா ஃபாஸ்லர் ரஹ்மான் கதறிட்டாரு. இது போதாதுன்னு சிஃபக் காரிடார் தோல்வி, கழுத்தை நெரிக்கிற சீனா கொடுத்த கடன்னு பாகிஸ்தானுக்கு எங்க பார்த்தாலும் ரவுண்டு கட்டி பிரச்சனை தான். இப்போ பாகிஸ்தானுக்கு இருக்கிறது ரெண்டே சாய்ஸ் தான். ஒன்னு சீனாவோட இணையணும், அப்படி செஞ்சா கொஞ்ச காலத்துக்கு இந்தியாவை முந்தலாம், ஆனா மானம் கப்பல் ஏறியதுதான். அப்படி இல்லைன்னா நாட்டோட மானத்தை சீனாவுக்கு விற்ற அந்த ஊர் அரசியல்வாதிகள் இந்தியா கிட்ட நிலப்பரப்பை திருப்பி ஒப்படைக்கணும். அப்படி செய்யும் போது 2047 ஆண்டுல இந்தியா உலக வல்லரசு ஆகும் போது பாகிஸ்தானோட நிலப்பரப்பு இடம்பெற்றிருக்கும். மற்றொரு பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது மாதிரி சுவாரஸ்யமான காணொளிகளுக்கான தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.